இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார் இனிமே இந்த அதிகாரம் வேண்டாம். ஏங்க அம்மாக்கும் பொண்டாட்டி என்ன வித்தியாசம்? அம்மாக்கும் பொண்டாட்டிக்குமா? இட்லி மாதிரி பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டா அவங்கதான் அம்மா, சப்பாத்தி மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அவதான் பொண்டாட்டி. உன் பேர் என்ன? கேட்ட சொல்லு முதலியா இழிக்க. எப்ப பாரு இந்த போனே யூஸ் பண்ண லூசு. நீதான் லூசு. பைத்தியம். நீதான் பைத்தியம். மூதேவி. நீதான் மூதேவி. ஓ, நான் என்ன சொன்னாலும் நீதான் சொல்வியோ. இப்ப பாரு வெண்ணமோலே புருஷ நீதான் சொல்லு பேசு. பேபி நான் குந்தவி மாதிரி இருக்கனா இல்ல நந்தினி மாதிரி இருக்கனா? வெண்ணமோலுக்கு என்ன பதில் சொல்றது? நீ ரெண்டு கலந்த மாதிரி இருக்க. கலந்த மாதிரியா? அப்ப எப்படி இருக்கேன்? குந்தாணி மாதிரி. நீ தூங்கலையா? ஏன் தூங்க வைக்க போறியா? பழைய காமெடியை போடுவா. சாப்பிட்டியா? ஏன் சாப்பிட வைக்க போறியா? வேற வழி இல்ல. நம்மள பழச போட்ட வேண்டியதான். குளிச்சியா? ஏன் குளி? சொல்லு பேசு பேசுடி. ஹலோ, பிரேக்கப் பண்ணி 2 நாள் ஆச்சுல, இப்ப எதுக்கு கால் பண்ண? இல்ல கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? நீ கூட தான் நான் இல்லனா செத்துருவேன்னு சொன்னேன். இன்னும் சாகலையா? எங்க கடவுள்கிட்ட உங்க அம்மா பத்தி சொல்ல சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா? உங்க அப்பா பத்தி சொல்ல சொன்னா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்ல சொன்னா? என்ன பத்தி சொல்ல சொன்னா என்ன சொல்லுவீங்க? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் காஞ்சாது பூமி. மாவன நாள்ல இருந்து சொந்தமா சமைச்சு தின்னு. யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம். பின்ன இந்த பொண்ணு தான் வேணும். எடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். எந்த பாட்டா இருந்தாலும் பாடு, கரெக்டா பாடு. கண்ணதாசங்கார கூடி மைக்க முத நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன, பூந்தியா? துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு, பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. முடிவெடுதே மருந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. யாரு? நானு. யாருகிட்ட முறைக்கிற? விளையாட்டுக்கு அடிச்சியா, சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். இந்த விளையாடுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு, பொய் சொல்லுவேன், நடிப்பேன். பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. நல்ல குடும்பம், நல்ல வேலையில இருக்கீங்க, நல்ல சம்பளம் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. என்ன ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன்ட்டான். அதான் அந்த ஆள் என்ன சொன்ன? காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. என்னடா இது? பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க்கா? நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. அப்ப இது மச்சான், உன்ட்ட ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லு. அழுகிய போத பழம் என்ன பழம்? அழுகிய போத பழமா? எல்லா பழமும் அழுகுமே. தெரியல, என்ன பழம்? சொல்லவா? அப்பளம். நல்லா இருக்கீங்களா சார்?
வைஃப் நல்லா ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்ல இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். ஏன் போயிட்டு தீபாவளிக்கு வருவியா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். அப்போ எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம். பின்ன இந்த பொண்ணு தான் வேணும். எடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. அங்க போய் என்ன நடக்குது பாரு. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலை. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.4 ரூபாயா? உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜினி முருகன் சார். கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னா 10,000 15,000 பெனால்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். என்ன சொல்றேன்? எனக்கா கொலுசு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இங்க பாரு, நான் ஒண்ணு உனக்காக கொலுசு போட்டுக்கல, எங்க அப்பாக்காக போட்டுக்கிட்டேன். போ. யாருக்கா போட்டுட்டா என்னங்க? நீங்க கொலுசு போட்டுக்கிட்டீங்க, அதுவே போதும். எங்க நாளைக்கு திருவிழாக்கும் மறக்காம இதே மாதிரி கொலுசு போட்டு வாங்க. பெருமாள் கோயில்ல உண்டை கட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே உங்க பரம்பரை. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? உண்டை கட்டி வாங்கி தின்னாலும் அதை பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்க திருடி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. ஹலோ ஹலோ சொன்னா எதுக்கு துப்புன நீயே சொல்லு. ஒருவேளை போனாவோட சாட் பாத்திருப்பாளோ, இல்ல சோஃபிதா? போனாவா? போனவா? யார் இது? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ஸ்மைல் பண்ணுங்க. தோல் மேல் கை போடுங்க. அதனால நீயே பிடிச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நான் ஆல்ரெடி என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஏங்கிட்ட தானே? ஐயோ, நினப்புதான். ஒரு இங்கிலீஷ் புறா கிட்ட. இங்கிலீஷ் புறாவா? யார் சார் அந்த புறா? ஏதோ வண்டியில தூரமா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? தூரம்னா தூரம்னா தூரம். படித்தவுடன் கிழித்து விடவும். ஏல, படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டு அப்ப கிழிச்சிரு. ரைட் விடு. சபா சவால்லாம் இப்படித்தான் இருக்கணும். ஹலோ, என்னங்க? அவசரப்படாத, சொல்றேன். ராங் நம்பர். அட தள்ளி நின்னாத்தான் போட்டாலும் உழுகுமாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க. இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன். தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றா. அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளையமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. ஏய், நானும் ஒரு வருஷமா பாக்குறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே, நீங்க ஒரு நாள் போயிருக்கியாடி? சும்மா ஆசை மட்டும் காட்டுற. பக்கத்து காம்பவுண்ட் தானே, எகிரி குச்சி போக வேண்டியதானே. இப்படி எல்லாம் பேசாத. எரியுதுடி மாலா. ஃபேன் போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படித்தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. சரி, உன்னை எப்படி எல்லாம் வாழ்த்தண்டி நானு. அவன் பிச்சைக்காரண்டி. ஊடு இல்ல, வாசல் இல்ல, போட்டுக்க துணி இல்ல, பிச்சைக்காரன் ஊரா முட்டு துணிய போட்டுக்கிறான். ஜெய், நீ அவன் கூட போய்க்கிறியாடி? அந்த பரிதேசி கூட போய்க்கிறிய. அந்த பரிதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா?
அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா, அம்மா துணி போட்டுக்கிறான் அந்த பொறுப்பேசி எல்லாமே. மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா என்னடா 4 இருக்குதா? இப்ப ஏதாவது அது செத்த வண்டியில போவாங்க, உசுரோடய கிளம்பிட்டா. பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரியா? இவள் யாரோ யாரோ தெரியாத, யாருன்னே தெரியாம கை போட்டு கூட சுத்தி நிறுவீங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டி இருக்கணும், அந்த காசை எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? என்னம்மா ஏன் பதற, என்ன ப்ராப்ளம்? அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும், அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும், சந்தன நிறமோ பிடிக்கும், கொஞ்சம் சாகின்ற நடையும் பிடிக்கும். கொலை பண்ணிடுவே உன்னை. எங்க நானும் போகட்டுமா? உன்னை தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. என்ன இருந்து பாக்குறியா ஒரு நாள்? வந்து பதில் சொல்லுங்க. சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். எதத்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா, நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு. அவங்க எப்படிங்க சொன்னாங்க? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. எப்படி 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 எப்படி? முதல்ல இந்த கடையோட செட்டப்ப மாத்தணும். அதுக்கு பணம் வேணும்ல? வீடு இருக்குல்ல, வீட்டை வச்சு வீட வச்சிர வேண்டியதா? அடமானம். நாங்களும் ஒன்னும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்க இன்விடேஷன் கொடுத்துதான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பாக்குறோம் எங்களையும் கூப்பிட்டேன். என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாக தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல இழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப திண்டுக்கல் பூட்டு என்ன வெள்ளை. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. சூரியனே தேவையில்ல வித்துடலாமா? அட பண்ணாட, என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? எனக்கு யாரும் இல்லையே. நான் தான் இருக்கேன்ல. ஐயோ நீ இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, போமா கிளம்புமா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உங்க ஒய்ஃப் நண்டு வறுக்க தெரியுமா, கோழி பொறுக்க தெரியுமா, ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா? தெரியாதுடா, அதான் 100 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. நானே நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டு. ஏய், எங்க அம்மா ஒன்று சொன்னாங்க, என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன சொன்னாங்க? நீ இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் பைத்தியமா? மறுபடியும் புதுசா 4-5 பொண்ணுங்க வந்து இறங்கி இருக்காங்க. ஐயோ எங்க அடைச்சி ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். உனக்கு விக்கல் எடுத்தா அவையே தண்ணி குடிச்சா? அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும். ஓகே, அவ தண்ணி குடிச்சதும் உனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சு? இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். இப்படி சிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லு. மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கான்னு பாருமா. நல்லா இருக்குமா? அத்தைய அத்தன்னு கூப்பிடுங்கடி. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மான்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சு வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு. ஏண்டி கிளம்பலாமா? அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அங்க அப்படி என்ன தெரியுது? அந்த புடவை ரொம்ப அழகா இருக்குங்க பாக்க. ஓ சரி, வா நாளைக்கு கூட்டிட்டு வரேன். நீ கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு கூட்டிட்டு வரேன். நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், எவ்வளவு நேரம் வேணாலும் நின்னு பாத்துக்கோ.
கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே லவ்வோட இருப்பியா? ஹே என்ன இப்படி கேட்ட? கன்ஃபார்மா கல்யாணத்துக்கு அப்புறமா இதே லவோட தான் இருப்பேன். உண்மையாவா? உன் மேல சத்தியமா. அடுத்த வாரம் என் கல்யாணம் வந்துரு. டாடா. டாட்டாவா? என்னமாவ இப்படி ஏமாத்திட்டாளே. என் ரூமெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. அப்புறம் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு வா. உலகத்திலேயே எது உனக்கு பிடிக்காது? பொண்டாட்டி வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணா வாடி வெத்தல பாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ. ரீல்ஸ் பாட்டு எடுத்துட்டியா? எடுத்துட்டேனே. என்ன பாட்டு? நீ கட்டுஞ்ச மடிப்புலன்னா கசங்கி போனேனே. இவன் எங்க சேலையை கட்டுறா? எப்ப பார்த்தாலும் நைட்டியே தான் போட்டுட்டு இருக்கா. என்னது? ஒன்னும் இல்ல, அந்த இன்னொரு லைன் அது போடு. என்ன லைன்? நீ கட்டும் வேட்டி மடிப்புலன்னா கசங்கி போனேன். ஆமா ஆமா, இது வேட்டி கட்டிட்டாலும். என்னது? சாரோட பேருந்தா? கிழிஞ்சது போ, தமிழ் வேற தெரியாதா? ആറുമുഖം. വലിയ പേര്. ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട്, 5 മുഖം എവിടെ ഉണ്ട്? പൊട്ടിയിൽ വെച്ച് പൂട്ടിയിരിക്കാൻ திறந்து காட்டுறேன்.